வணக்கம் நேர்களே. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் சமீப காலமா தலைப்பு செய்திகளை இடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது தந்தை பெரியார் குறித்து அவர் பேசக்கூடிய அவதூறுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில்களாக இருக்கட்டும், கலவரத்தை தூண்டும் வகையில அவர் பேசுறது, இப்படி பல வகையில சீமான் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டே வருது. புழுகு மூட்டை சீமானின் புருடாவும் பொய் கதைகளும் என்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் தான் புலிகளோட கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில ஆயுத பயிற்சி பெற்றதாகவும், பிரபாகர் நீண்ட நேரம் தன்னோட பேசியதாகவும், அதிலும் குறிப்பா அங்கு அளிக்கப்பட்ட உணவு குறித்தும் பேசி வந்த நிலையில சமூக ஊடகங்கள்ல இந்த செய்தி பரவி விவாத பொருளா மாறுச்சு. அந்த காலகட்டத்துல மத்தவங்க புலிகள் பத்தி பேசுவதையும், புலிகள் கிட்ட பழகினவங்க சொல்றதையும் வச்சு அந்த சம்பவங்கள் எல்லாமே தனக்கு நடந்ததாகவும், அதற்கு பங்கு தனக்கும் உண்டு என்பதை போலவும் தான் சீமான் பேசி வராரு. அந்த வகையில ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு திரைப்பட இயக்குனரான சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் ஒரு எக்ஸ் வலைத்தள பதிவை பதிவிடுறாரு. அந்த பதிவுல இவர் அவரை சந்திக்கவே இல்லை, எதன் அடிப்படையில சொல்ற அப்படின்னா இந்த புகைப்படத்தை எடிட் செஞ்சு கொடுத்தவன் என்ற அடிப்படையில அப்படின்ற ஒரு போஸ்டர் போடுறாரு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பட்சத்துல தலைப்பு செய்தியில சீமான் குறித்த செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. இது குறித்து ராஜ்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கிறாரு. அந்த பேட்டியில சீமானுக்கு பரிசளிப்பதற்காக இது போன்ற ஒரு படத்தை உருவாக்கி தரும்படி ஒருத்தர் கேட்டாரு. அதுக்காக தான் அப்படி ஒரு படம் உருவாக்கப்பட்டதாவும், உண்மையிலேயே அப்படி ஒரு படம் எடுக்கப்படவில்லை அப்படின்னும் ராஜ்குமார் சொன்னாரு. அதுக்கடுத்து பிரபாகரனோட அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் சீமான் கூற்றுக்களை மறுத்து தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளிக்கிறார். அவர் அந்த தொலைக்காட்சிக்கு அளித்த அந்த பேட்டியை வச்சு தனியார் தொலைக்காட்சி பெண் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது கோபத்துல சீமான் என்ன பேசினாரு அப்படிங்கறத ஊரே பார்த்தது. அடுத்ததா பெரியார் குறித்து பொய் புரட்டு, அதுக்கப்புறம் தலைமை சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து முக்கிய புள்ளிகள் விலகுவது, வெடிகுண்டு விவகாரத்துல சீமான் மீது போடப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள்னு இன்னைக்கு வரைக்கும் சீமான் விவகாரம் முற்றுப்புள்ளி இல்லாம தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. சீமான் பரப்பக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகளுக்கு வரலாற்று ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, திமுக மாணவரணி தலைவரான வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பல்வேறு பதில்களை சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை பத்தி அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வராரு. இப்போ எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தலைவலி வரும்போது தானே மாத்திரை சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை, காலம் காலமா தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளும் சரி, அவரை பற்றியும் சரி பேசிக்கொண்டேதான் வருது. தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பல ஊடகவியாளர்கள் கேள்வி கேட்கிற போது தந்தை பெரியார் குறித்து சீமான் விமர்சனம் செய்கிறாரேங்கிறது தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவதூறுனே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் பரவாயில்ல, அது அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு பெண்ணாக இந்த சமூகம் எப்படி இருக்குது, இந்த தமிழ் சமூகங்களில் விளைந்த அரசியல் மாற்றங்கள் குறித்தெல்லாம் பல்வேறு டிபேட்டில் வாசிக்கவோ கேட்டோ நீங்கள் இருப்பீங்க. தந்தை பெரியாரை ஒருவன் தலைவலியாக பார்க்கிறான் என்றால் அவன் தலையில் தான் கோளாறு. அதுக்கு வேறு வைத்தியம் தான் பார்க்கணும். அதுக்கு தந்தை பெரியாரோடு முட்டுவது என்பது கொஞ்ச நாளுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பின்னாடி முட்டி மோதி மண்டைக்குள் இருக்கிற ஒரு வேலை மூளை இருந்தால் அது குழம்புன பின்னாடி ஆகா தப்பாக பண்ணிட்டேங்கிற புரிதல் கூட வரும் வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஏன் தந்தை பெரியாரை வருகிற போகிறெல்லாம் இப்படி முட்டி பார்க்கலாம், உரசி பார்க்கலாம் என்று அவதூறு கருத்துக்களை, ஆபாச கருத்துக்களை சொல்கிறானுங்கிற சூழல் இருக்குது. இந்திய அரசியலில், குறிப்பாக இந்திய ஒன்றிய அரசியலில் மிக பிரதானமாக பாதிக்கப்படுவது மொழிவழி தேசிய அரசியல். குறிப்பாக இந்தியா என்பது ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு சொந்தமான நாடு இல்லை. பல்வேறு வகைப்பட்ட மொழிவழி தேசிய உரிமை தான் மாநிலங்களில் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அரசியல் சட்டத்தில் 343 சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்பு 1935 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் ஹிந்தியை கம்பல்சரின்னு கொண்டு வந்தபோது இந்தியாவில் எந்த தலைவர்களும், எந்த இயக்கமும், எந்த மொழிவழி மாநிலங்களும் எதிர்த்து போராடலை. ஏன் ஒரு வாய்ஸ் கூட சொல்லலை. அப்போ 1935 முதல் குரலாக ஹிந்தியை மையப்படுத்தி கொண்டு வந்தபோது அதை எதிர்த்த முதல் மனிதன், முதல் இயக்கம். அது ரொம்ப முக்கியம். இந்த கம்பேரிசன் ஏன் சொல்ல வரோன்னா, இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. முதல் மனிதன் ஒன்று, முதல் இயக்கம் ஒன்று. பெருமரியாதைக்குரிய ஐயா மறைமலை அடிகளர் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தை கொண்டவர். எத்தனையோ தமிழ் புலவர்கள் இருக்கிறார்கள். அங்கொன்று இங்கொன்றுமாக எழுதினார்கள், பேசினார்கள், தூய உள்ளத்தோடுனார்கள். எந்த மாற்று கருத்து இல்லை.
அவர்களுக்கு ஹிந்தி வரக்கூடாது என்பது உறுதியாக இருந்தார்கள். ஆனால் ஆற்றாமை இயலாமை இருந்தாங்க, அவர்களால் இயக்கம் கட்ட முடியல. அப்படி இந்தியை நம்ம திணித்த போது முதல் குரலை தனி மனிதனாக எழுப்பியவர் தந்தை பெரியார் தான். அவர் எழுப்பின பின்னாடி எல்லாரும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் அதோடு நிற்கலை, அதை இயக்கமாக்குறார். ஹிந்திக்கு எதிராக ஒரு படை திரட்டி பாவேந்தர் பாரதிதாசனுடைய அந்த இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்திய மொழி எங்கள் மொழி என்போம், அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், அற்பம் என்பம் இந்திதனை அழித்துரியும் ஆதிக்கந்தை என்று சொல்லி ஒவ்வொரு கிளைகளாக தன்னுடைய தொண்டர்களை, கருப்பு சட்டைக்காரர்களை கூப்பிட்டு, இதோ நம்மோடு, அதாவது புலவர்கள் வருவார்கள், தமிழாசிரியர் வருவார்கள், ஆன்மீகவாதிகள் வருவார்கள், இறை பட்டாளர் வருவார்கள், உங்களுடைய கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை அங்கு செய்யாதீர்கள், இப்போதாவது ஆதனங்களே வாருங்கள், உங்கள் மீது எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, ஆனால் தமிழுக்கு ஒரு இன்னல் வந்து விட்டது, வாருங்கள் என்று எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு பொதுவெளியில் நிறுத்தி இந்திக்கு எதிராக பெரும் படையை திரட்டி அந்த ஹிந்தி என்கிற கம்பல்சரி லாங்குவேஜை, அதற்கு இப்போ ராஜாஜி அரசு, அதாவது 1935 கான்ஸ்டியூஷன் ஆக்டுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசு இருக்கலாம் ஒரு எங்கள் நடைமுறை வந்த பின்பு ராஜாஜி அரசு கொண்டு வந்த அந்த திணிப்பை நிறுத்தியவர் தந்தை பெரியார். அவருடைய பெரும் தம்பிகளாக, தொண்டர்களாக, தளபதிகளாக இருந்த பேரறிஞர் அண்ணாவும், தமிழர் கலைஞரும், பெருமரியாதைக்குரிய சாதிக் பாஷா, மதியழகன் போன்றவர்களும், எண்ணிலடங்காத திராவிட தீரர்கள் தெருமுழுக்க போராடி, அதுதான் ஐயா பெருமரியாதை கீழப்பள்ளி சின்னசாமி தீக்குளிக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் தொண்டன் என்று எண்ணிலடங்காத தமிழ் சமூகத்தை வழிநடத்தியவர்கள் பெரியாரின் பெருந்தொண்டர்கள். அப்போ மொழிவழி அரசியல் பேசுகிற மொழிவழி தேசிய அரசியல் பேசுகிற ஒரு தற்குறி, ஒரு தண்டம் யாரை விமர்சிக்கிறோம்? தந்தை பெரியாரை விமர்சிக்குது. அது அப்படிப்பட்ட தண்டங்களுக்கு, தற்குறிகளுக்கு தந்தை பெரியார் தலைவலியாகத்தான் இது வரும். நீங்கள் ஒரு தத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, வாழ்ந்த தலைவர்களுக்கு பல்வேறு முரண்பாடு உண்டு. தனிப்பட்ட ராஜீவ்காந்தி நான் இருக்கேன்னா எனக்கு பல்வேறு முரண்பாடு இருக்கலாம். என்னுடைய பர்சனல் லைஃப் உங்களுக்கு, என்னுடைய தொழில் சார்ந்து, என்னுடைய உடல் சார்ந்து, என் மொழி சார்ந்து, நடவடிக்கை சார்ந்து முரண்பாடுகளுக்கு தான் செய்யும். மனிதன் என்பதே ஒரு முரண்பாடுகளின் மூட்டை தான், அது எந்த மாற்று கருத்தில். ஆனால் நான் சார்ந்திருக்கிற இயக்கம் என்ன பேசுகிறது, அதுதான் முக்கியம். என் இயக்கம் ஆதரிக்க கொள்கை என்ன. அப்படி தந்தை பெரியாரோடு வாழ்வியலில் பல்வேறு தருணங்களை அவர் தமிழை காட்டுமான்னு சொல்லிட்டாரு. நீ வீட்டில் இங்கிலீஷ் பேசலான்னு சொன்னார். இந்த ஒன்லைன் வேடை மட்டும் கட் அண்ட் பேஸ்ட், காப்பி பேஸ்ட்டு ஒரு கும்பல் தூக்கிட்டு வரதில்ல, அந்த கும்பலுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, தமிழை காட்டுமுறை என்று தந்தை பெரியார் சொன்னார். தந்தை பெரியாரின் பெருந்தொண்டர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். பெரியார் தான் தலைவர், ஆமாம் எங்கள் தலைவர், பெரிய தலைவர்களுக்கான தலைவர்னு எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் நீங்கள் சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புகைப்படங்களில் முதல் படமாக இந்த பெரியாரின் புகைப்படம் இருக்குன்னா, இது பெரியார் நாடுன்னு, பெருமைமிகு நாடு என்று எங்களுடைய முதலமைச்சர் சொல்கிறாங்கன்னா, எங்கள் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்கன்னா, எங்கள் இளைஞரணி செயலாளர் சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம்னா பெரியாராக எங்கள் தலைவர் நாங்கள் சொல்கிறோம்ல. அப்போ இந்த இயக்கம் என்னவா இருக்குது? 2 மொழிவழி தேசிய இனங்கள் இந்தியாவில் இருந்ததுண்டு என்று இனத்தால் எழுதுறாரு. அப்போ இந்த கொள்கையை இன்னைக்கு வந்துருச்சு, ஒரு டிபேட், ஆரியம் திராவிடம் டிபேட் வந்துருச்சு. பெரியாரின் பெருந்தொண்டர்கள் யாராவது ஒருத்தர், யாராவது சிங்கிள் மேன், நான் பெரியாரிஸ்ட்னு சொல்கிற ஆள், நான் திமுக காரன் சொல்கிற யாராவது ஒருத்தர் இந்திய ஆட்சி மொழிகளில் தமிழ் வேண்டும் வேண்டாம் என்று வாதம் வந்தால் வேண்டான்னு சொல்லுவோமா? ஆனால் நான் பெரியாரிஸ்ட் இல்லை, நான் சனாதனவாதி அப்படின்னு சொல்கிற சங்கிகள் பாரதியார் வழிவந்தவர்களாக கொண்டிருக்கட்டும், நான் இந்த மாற்றுக்கருத்து இல்லை பாரதிய ஜனதாவும் வழிவந்தவர்கள், இல்லை ஆர்எஸ்எஸ்காரர்கள் யாராவது ஒருத்தர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டும் கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? எப்படி சொல்லுவாங்க? இல்லைங்க ஹிந்தி தாங்க ஃபஸ்ட் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ ஒரு மொழிவழி தேசிய அரசியல் பேசுகிற ஒருத்தன் எதை அளவீடாக வைக்கிறேன்னா, சமகாலத்தில் பெரியாரின் பெருந்தொண்டர்கள், பெரியாரி இயக்கவாதிகள், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மொழிவழி தேசிய உரிமை வேண்டும் என்கிறார்களா, வேண்டாம் என்கிறார்களா? அதான் அளவீடு. அந்த அளவீடை வைக்க தெரியாமல் தமிழ் நீசபாசைன்னு கோயிலுக்குள்ளே போய் நீ என் தமிழில் ஓதுனா என் முருகனுக்கும், என் பெருமாளுக்கும், என் கண்ணனுக்கும், என் காளிக்கும், என்னுடைய சிவனுக்கும் தீட்டுன்னு ஒரு கும்பல் சொல்லுது. அந்த கும்பல் சொல்லுகிற புனைவுகளை, ஆதாரமற்ற தரவுகளை, ஆபாசங்களை அவதூறு அள்ளி மேடையில் வீசிட்டு ஒருத்தன் எனக்கு தலைவலிக்குன்னு சொன்னான்னா அவன் மூளைக்குள்ளே தான் பிரச்சனை. மண்டைக்குள்ள இருக்கிற மூளையில் மலம்னு நான் சொல்கிறேன். அதுதான் பெருமரியாதைக்குரிய தற்குறி சீமானுக்கு பொருந்துவதாக நான் பார்க்கிறேன். இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சமீப கால பேட்டியில் பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஹெச் ராஜா அப்படிங்கிறது, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறது, அதை தாண்டி அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2 விஷயங்கள் தெரியுது. ஒன்று, பாஜகவுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
திராவிடம் அப்படின்ற ஒரு பக்கம் அவதூறு பேசினாலும் அம்மையார் ஜெயலலிதா அப்படின்ட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒருவேளை ரெண்டு பேருக்கும் இடையில அந்த கூட்டணி அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இதை தாண்டி அரசியல், உள்ளார்ந்த அரசியல் அப்படிங்கிறது என்ன சார்? இப்படி மேடையில் பேசி கொண்டிருக்கிற தற்குறி சீமான் அவருக்கு ஒரு அரசியல் வைக்கிறார். அந்த அரசியல்லாம் பழையா இருக்கு. நம்ம இது என்ன உள்ளார்ந்த அரசியல், அவங்க வந்து எலெக்ஷனுக்கு பாஜகவுடைய மெயின் டீம் சேர்த்து பாதிக்கப்படுது. மரியாதைக்குரிய பாஜகவுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சீமானவர்களை பார்த்து எங்கள் டீம் பார்ட்னரே அவர் தான் சொல்கிறாங்க. இது ஒரு வாதம், ஒரு கருத்தியல் கட்டமைக்கப்படுதில்ல. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கருத்தியல், என்ன கருத்தியல்னா தமிழ்நாடு தனிநாடு வேண்டும் என்று முதல் தந்தை பெரியார் தான் கேட்குறார். தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறார். அது ஏன் அந்த வாதம் வருதுன்னா, இதை தமிழ் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களுக்கு இன்றைக்கி ப்ரைடு, தமிழ்னா தமிழண்டான்னு சொல்லுவோண்டான்னு ப்ரைடு பார்க்குற இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வளர்கிற இளந்தலைமுறைக்கு தெரியறதில்ல. தமிழண்டான்னு ஏன் உணர்வுதுன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழும் சைமன் தூதுக்குழும் இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் ஆண்ட போது இங்கே வருது. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழும் சைமன் தூதுக்குழும் பல்வேறு கோரிக்கைகள், இந்தியா முழுக்க கோரிக்கைகள் இருக்குது, தனிநாடு கோரிக்கைகள் இருக்குது. குறிப்பாக மரியாதைக்குரிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய பாகிஸ்தான் கோரிக்கை, அம்பேத்கர் அவருடைய இந்துஸ்தான் கோரிக்கை, சாவர்கர் அவருடைய இந்துஸ்தான் கோரிக்கை, தந்தை பெரியாருடைய திராவிட நாடு கோரிக்கை, அப்படி மாகாணங்கள், அதாவது இங்கே தனி மாகாணங்களாக இருந்தவருடைய மன்னர்களுடைய தனிநாடு கோரிக்கை என்றெல்லாம் பல்வேறு வாதங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற ஒரு உரிமை முழக்கத்தை தந்தை பெரியார் வைக்கிறார். அந்த உரிமை முழக்கத்தின் ஊடாகத்தான், அந்த உரிமை முழக்கத்தின் வழியாகத்தான் மொழிவழி மாநிலமும் உரிமை பிறக்குது. இது அரசியல் சட்டத்திற்குரிய ஏற்பாடு. அதை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்படி ஒரு ப்ரைடாக தமிழ்நாட்டுடைய ப்ரைட், தமிழ்ங்கிற ஒரு ப்ரைடை நம்ம கட்டி எழுப்பியிருக்கோம். இந்த ப்ரைடுங்கிறது ஒரு நாள் வந்ததில்லை. தந்தை பெரியாரோடு எண்ணிலடங்காத கருப்பச்சட்டைக்காரர்கள் அதை அரசியல் மையப்படுத்தி தெருக்களில் கொண்டு வந்து விளிம்புநிலை மக்களுக்கு ஆதரவாய் நின்று அதை ஜனநாயகப்படுத்தப்பட்டு எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தை என்று நாங்கள் போட்டுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடுகிற தமிழ் மக்கள் கொண்டாடுகிற பேரறிஞர் அண்ணாவுடைய எழுத்தும் பேச்சும் இயக்கம் மோதனும் மொழியாக அரசியலாக்குன்னு பேரறிஞர் அண்ணா. அதாவது ரெண்டு இருக்குது. தந்தை பெரியார் உரிமையின் வழியாக நின்றார், ஆனால் பேரறிஞர் அண்ணா உரிமையின் வழியாக நின்று பெருமையின் வழியாக நின்றார். த ப்ரைடு என்றார். அந்த ப்ரைடை ஆட்சிக்கு வந்த பின்னாடி பார்க்குற இடம் முழுக்க, ஒரு காலத்தில் மேடை ஆரம்பித்தா சாட்சாத் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா என்ன ஆரம்பிப்பாருங்க, புராணத்தில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, ராமன் என்ன சொன்னா தெரியுமா ஆரம்பித்த எல்லா கும்பலையும் இன்னைக்கு தெய்வ புலவர், இல்லை தெய்வீக புலவர், இல்லை மாபெரும் புலவர், இல்லை தமிழ் புலவர், வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமான்னு ஆரம்பிக்க வச்சோம்ல. அது சும்மா அடக்கலை. நாடு விடுதலை அடைந்த பின்பு இப்போ எத்தனையோ பேர் இருந்தாங்க, வள்ளுவம் பாடப்படுத்தா வரலாறு இல்லை. ஆனால் கலைஞர் என்கிற ஒரு பெருமகன் வந்த பின்பு தான் வள்ளுவத்தை அடையாளமாக்கி வள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுத்து வள்ளுவத்தை தமிழுடைய ப்ரைடாக்கினார். ஒருத்தர் தாசில்தார் ஆகிறார்னா, இன்றைக்கி ஒரு கலெக்டர் ஆகிறார்னா, இன்றைக்கி ஒரு நீதிபதி ஆகிறார்னா, அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தில் சார்ந்து 16 செய்த ஏற்பாடு. ஆனால் இந்த ஏற்பாட்டோட இந்திய சமூகம் திருப்தி ஆகுது, அது நல்லா இருக்கேன்னு திருப்தி ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டு ஒரு கிழவன் திருப்தி ஆகலை. அது பெரியாருங்க கிழவன் திருப்தி ஆகலை. வெளிப்படையாகிறாரு, மிஸ்டர் அம்பேத்கர் நீங்கள் எனக்கு தலைவர், டயரிங் அடிக்க ஒரு கடிதம் எழுதுறாரு, இது தப்பாக இருக்குது, நீங்கள் வேணால் சொல்லுங்கள் எத்தனை ஒடுக்கப்பட்ட, எத்தனை பிற்படுத்தப்பட்ட, எத்தனை மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் இன்றைக்கி அதாவது டிகிரி முடிச்சிருக்கான் கேட்குறாரு. யார் கல்லூரிக்கு போயிருக்கான்? இங்கே இந்தியாவில் சாதி அடிப்படையில் இந்த குலத்தொழில் தான் செய்யணும், நீ நாடாரா பனையருங்க, நீங்கள் வளையரா வளையலுங்க, கோணாரா ஆடு மாடு மேய்ங்க, வன்னியரா விவசாயம் செய்யுங்க, செட்டியாரா கணக்கு பாருங்கள், அருந்ததியரா செருப்பு தைங்க, நீங்கள் ஆதிராவிடா பறையடிங்கன்னு ஒரு சமூக ஒழுங்கு இருக்குது. நாங்கள் 2 ப்ராக்டிக்கல் இருக்குது. ஒன்று, என் குலத்தொழில் செய்யாட்டா நான் கும்புரசாமி கண்ணை குத்துன்னு பழக்க வழக்கம் இருக்குது. நான் இதை மீறி படிக்க போயிட்டா உனக்கெலாம் ஏன்டா படிப்புன்னு கேட்குற ஒரு சமூகம் இருக்குது. என்னால் படிக்கவே முடியலை. அப்போ லேர்னிங் கற்றுக்கொண்டிருக்கிற மக்கள்களில் பெரும்பாலான முன்னேறிய பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கல்வி இடஒதுக்கீடு கொண்டு வாங்கல கோரிக்கை வைத்தவர் தந்தை பெரியார். அந்த கோரிக்கை தான் இந்தியாவே இயங்குச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவே அரசியல் சட்டம் வந்த பின்பு ஆடணுமே பல்லு பாடணுமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே சொன்னபோது தந்தை பெரியார் ஒரு கிழவன் தான் சொன்னான், எனக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அது 47 சுதந்திரத்துக்கு துக்கலான்னு சொன்ன அந்த சிக்கலை சொல்லவர். 1950களில் இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு இதில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறார். ஏன்னா படிப்பனையில் ஏற்கனவே சென்னை மாகாணத்தில் இருந்தக்கூடிய கல்வியில் இடஒதுக்கீடு செம்பவம் துரைசாமி வழக்கில் நீதிமன்றம் ரத்து செய்து, இது அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்குது, கல்வியில் இடஒதுக்கீடு இல்லைன்னு இந்தியா முழுக்க அமைதியாக இருந்தாங்க. பெரியாரும் பெரியாரின் பெருந்தொண்டர்களும் பேரறிஞர் அண்ணா தலைமையில் 6 மாதம் முழுக்க போராடி இந்தியாவின் அரசியல் சட்டத்தை முதல் திருத்தம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், அதை அந்த கடிதத்தில் அண்ணல் அம்பேத்கர் பெரியாருக்கு எழுதுறாரு, உண்மையில் நான்
இதை யோசிக்கலை, கல்வி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டார். அப்போது பெருமரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, பெரியாரை சந்திக்கிறாரு. ஐ ஆம் ஆல்சோ பேக்வேர்டுங்கிறார். ஆனால் இறந்து போயிறாரு, அமெண்ட்மெண்ட் வரைக்கும் இறந்து போயிறாரு. கர்ம வீரர் காமராஜ் உதவியோடு திராவிட இயக்கம் போராடிய ஒரே போராட்டத்தால், திராவிட இயக்கம் முன்னெடுத்த போராட்டத்தால் தமிழ் சமூகம் கிளர்ச்சி உற்றதால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 5 திருத்தப்படுது. எப்படி திருத்தப்படுதுன்னா, பேக்வேர்டு ஷெட்யூல்டுக்கு சேர்த்து, எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபுக்கு சேர்த்து கல்வி இடஒதுக்கீடுன்னு அது வந்தப்பன்னு தான் சாமானிய வீட்டு பிள்ளைகள்லாம், ஆடு மாடு மேய்ச்சவன், இங்கே இருக்கக்கூடிய செருப்பதித்தவர்கள், வளையெழுத்தவர்கள், பனையேறியவர்கள், குலத்தொழில், சாமி தொழில், சொந்த தொழிலை செஞ்சவன்லாம் டிகிரிக்கு போனான், பட்டம் படித்தான், பட்டம் வாங்கினான். அப்போ மொழி பெருமை, சமூக நீதிங்கிற பெருமை, மாநில சுயாட்சிக்கு பெருமையை ஒரு தமிழ் சமூகம் கட்டி எழுப்பி தமிழ்நாடு தனித்து இயங்கி நிற்கிது. பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியும் நாடு, பெண்கள் வேலைவாய்ப்பு போகிற நாடு, இது பெண் உரிமை நாடுன்னு பேசுகிறோம். பேக்வர்ட் ஷெட்யூல்டு மக்கள் ஒன்றாக வாழ முடியும்னு நம்ம சொல்கிறோம். இப்படி ப்ரைடு இருக்குல்ல, இந்த ப்ரைடை ஒரு சங்கி கூட்டம் தொடர்ந்து தாக்குதல் நடத்துது. இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் இருக்குல்ல சார், இது மிகப்பெரிய வரலாறு. இந்த வரலாறு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம் வந்து ஏற்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அவர் கேட்கிறாரு, சீமான் என்ன கேட்கிறாருன்னா, வள்ளலாறு செஞ்சதை விடவா நம்மளுடைய பெரியார் வந்து அந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த ஒப்பீடு சரியான ஒப்பீடா? அதான் தற்கூறிங்கிறது, தண்டச்சோறுங்கிறது. நம்ம ஊரில் அதை வந்து ரொம்ப திண்ணை கிடச்சா போதும் உட்காந்துட்டு பொறணி பேசிக்கிருப்பாங்க, மைக் கிடச்சா போதும் பேசலாங்கிறது. வள்ளலார் அவர்கள் சமூகத்தில் எல்லோரும் வழிபாடு வேண்டும் என்று கேட்டார். எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால தான் எல்லா கோயிலுக்கு போகிறீங்க, நீ கோயிலுக்கு போகிற முடிவு பண்ணிட்டியா, வள்ளலார் கோயிலுக்கு போயான்னு கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னார். நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அருட்பிரகாசம் அவர் கொண்டாடுன்றார். அவர் தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டு அந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் தான். நீங்கள் அதே ஐயா வள்ளலார் அவர்கள் என்னைக்காவது தமிழை ஆட்சி மொழியாக வேண்டும் ஒரு போராட்டம் நீங்கள் ஒப்பீடு பண்ணால் பேச விட்டுட்டேன், சிக்கல் தான் நம்மளுக்கு. இப்போ என்னைக்காவது இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதியா திண்டாமல் இருக்கான் திருவிழா நுழைய போராட்டம், அதில் அவர் வழி வேறு. அவர் ஒரு பகுதியாக இருக்கிற ஆன்மீகத்தில் புரட்சி செய்ய விரும்பினார். அவர் ஆன்மீகத்தை மறுபடி செய்ய விரும்பினார். அந்த வள்ளலாரை பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி பெரியாரோட ஒப்பிடுவது அயோக்கியத்தனம் இல்லையா? நீங்கள் யாரோட ஒப்பிடுறீங்க? நீங்கள் தற்கொலை சீமான ஒப்பீடுகள் எடுத்துவாங்களேன், ஒவ்வொரு பர்னிச்சராக உடைக்கலாம். அந்த எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி தலைவருங்கிற முறையில் பொறுப்போடு செய்ய வேண்டிய அவசியத்தால் பர்னிச்சர்கள் நிறுத்தப்படும்போது ஏன் அவர் வள்ளலாருக்கு எதிராக பேசிட்டாரு, இப்படி இவருக்கு எதிராக பேசிட்டாங்க அந்த குற்றச்சாட்டு வந்துருக்கிற பயத்தில் நம்ம அமைதியாக இருக்கேன். அது இல்லை. நம்ம நீங்கள் சில பர்னிச்சர் உடைச்சப்பட்டு தான் வள்ளலார் என்றாவது ஒரு நாள் தந்தை பெரியார் எதிர்த்தாரா? பெரியாரின் பெருந்தொண்டர்கள் வள்ளலார் எதிர்த்தாங்க. இதுதான் உதாரண கோடு. நீங்கள் வள்ளலாரை ஏற்றுக்கவே மாட்டேன், வள்ளலார் வழிபாடு பண்ண சொல்கிற சங்கி ஆர்எஸ்எஸ் கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு எவனா ஒரு சங்கி, எந்த சங்கியாவது ஆர்எஸ்எஸ்காரன், ஏன் நீங்கள் சொல்கிற சங்கரப்பா, நீங்கள் சொல்கிற உங்களுடைய குரு துக்ளக் சோராமசாமியுடைய வகையரா வள்ளலாரை ஏற்றுப்பாரா? கேட்கணுமா இல்லையா? ஆனால் பெரியார் சேர்த்துக்கிறாங்களே. அப்போ இந்த ஒப்பீடு தப்பாக இருக்குது. அப்போ இந்த ப்ரைடுகள் மீது ஒரு தாக்குதல் ஒரு கும்பல் நடத்தி கொண்டே இருக்குது. அந்த கும்பலுக்கு ஆதரவாக நான் தூக்கி நிற்பேன்னா அடிக்க வேண்டியது ஒன்றைத்தான். ஈரோடு எலெக்ஷன் முடியிட்டேன். அவர் ஏதோ வெங்காயம் வீசினா வெடிகுண்டு வீசுவாராம். ஈரோடு முடிஞ்சால் வெங்காய விலை எவ்வளோன்னு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் வெங்காயத்தை வீசுகிறோம், நீ வெடிகுண்டு வீசு பார்ப்போம், கேட்க தான் போகிறோம். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறத்தோடு அரசியல் செய்வோங்கிற அந்த அந்த கொள்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார். அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கோம். எங்கள் அமைதி என்பது ஏதோ ஒன்றை பார்த்து பயத்தில் இல்லை, கரப்பாம்பூச்சி ஒன்றா பயந்து நிற்கிற கோமாளி சீமானு என்பது எனக்கு தெரியும். தத்துவத்தின் மீது மூணாக தத்துவம் மதிக்கலாம். பர்சனல் தாக்கம் நடத்துகிற பரவாயில்ல, வெங்காயத்தின் விலை எங்களுக்கு எவ்வளோ தெரியும், வாய்ப்பு இருந்தால் நீ சொல்கிற அந்த ஏதோ கையெறி கொண்டு வீசி தான் பார்ப்போம்னு கேட்கத்தான் முடியும். அது இந்த ஈரோடு தேர்தல் முடியட்டும் வரட்டும் தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிறோம். திராவிடத்தை ஒழிப்பது தான் என்னோட முதல் கொள்கை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இல்லையா? திராவிடத்தை ஒழிப்பது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான ஒன்றா, இல்லை அவர் செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறார்? அவங்களுக்கு பாட்டனுக்கு பாட்டன் பாரதி, அவங்க பாட்டனுக்கு பாட்டன் மாப்போசி, பல பேர் செஞ்சதை இன்றைக்கி சொல்கிறாரு. நான் இந்த பொது வழியில் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கட்டியிருந்த ஒரு கூட்டுக்குள் கருணாகம் பூந்தது போல் பூந்து கொண்டவர் தான் சீமானவர்கள். நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை அவரும் ஆரம்பிக்கலை, அந்த பேர் வைக்கும்போது அவருக்கு சம்மந்தம் இல்லை. பேர் வைக்கிற போது கூட அது மரியாதைக்குரிய ஐயா ஆதித்யநாருடைய அமைப்புன்னு தற்கொலை சீமானுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த பேரை வைத்த 4 பேர் 400 முறையில் நான் சொல்கிறேன். அன்றைக்கி இருந்த ஈழப்படுகொலை, அன்றைக்கி இருந்த ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்க தான் நாங்கள் நினச்சோம். அதனால் ஒரு அமைப்பு கட்டலாம் பார்த்தோம். அது உள்ளே தன் வயிறு வளர்த்து தன்னுடைய மூளை வீங்குவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிற எல்லோருமே, நான் உட்பட இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர் மீது உறுதியாக இருக்கிறோம். சீமான் என்கிற சில்லறைகள் மோதி திராவிடம் ஒழிய போவதில்லை. இப்போ ஏதாவது ஊருக்குள்ள போகும்போது ஒரு 2 பேர் போனாங்கன்னா ஒருத்தர் ரொம்ப பலசாலியாகவும்
அந்த அந்த மக்கள் மதிக்கிற போட்டு ஒருத்தர் இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு சில்லறை வரும்போது அந்த சில்லறைக்கு 2 பேர் ஆதரவு இருக்கும். அப்படிப்பட்ட சில்லறை தான் சீமான். யாரும் இல்லாதனால மைக்கு கொடுத்து நல்லா பேசுவார். எங்களோட உடல்மொழியோடு பேசுகிற மாதிரி, சர்க்கஸ் கூடாத மாதிரி சர்க்கஸ் காட்டுறதுனால அவர் எது வேணாலும் பேசலாம். அது ஊடகங்களில் கொஞ்சம் பிரசுரிக்கப்படத்தான் செய்யும். ஏன்னா போட்டிக்கு ஆள் இல்லைல்ல, அது பிரசுரிக்கப்படும். அப்போ இதை பேசினா தான் தனக்கு புகழ் வெளிச்சம் வரும், இதை பேசினா தான் தனக்கு ஒரு பெயர் வருங்கிறதுக்காக அது குறைத்து கொண்டிருக்கிறார். அது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது போல் தான், சூரியனை பார்த்து இது குலைச்சா அதுக்கு தான் கேட ஒழிய இதுக்கு இல்லை. திராவிடத்தை நான் மூடுவா நடத்துவேன் சிதைப்போன்னு பல பேர் சொன்னாங்க. இது இவர் சொன்னதில்லை. மார்க்ஸ் முல்லர் தொடங்கி அன்றைய எல்லா சமஸ்கிருத ஆய்வாளர்களும், எல்லா சமஸ்கிருத ஓதுவார்களும், எல்லா சமஸ்கிருத சாமியார்களும், எல்லா ஆர்எஸ்எஸ் அடிவருடிகளும் திராவிடத்தை ஒழிப்போம், திராவிட ஒரு இனமே இல்லைன்னா சொன்னாங்க. சயின்டிஃபிக்லி ப்ரூவ்ட், பொலிட்டிக்கலி நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் இது சவால்லாம் இல்லை, சமூக களத்தில் மக்களுக்கு தெரியும். தமிழ் தேசியங்கிற பேரில் போலி தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் கும்பல் நாங்கள் தனித்தவருங்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், வாய்ப்பு இருந்தால் சீமானுங்க இல்லை அவருடைய தமிழ் தேசிய கும்பலை கீழடி போட்டோம், போய் அங்கே தமிழிங்கிற எழுத்து முறை இருக்கும், அந்த எழுத்து முறையை வாசிக்க சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் உங்களுடைய ஏற்பாடுல மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தலைமையில முன்னிலையில திமுகல சேர்ந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வேணாம் அப்படின்னு விளக்குனவங்க தான் திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க, ஆனா இதே 2026ல் எல்லாரும் எங்கிட்ட வருவாங்க பாருங்க அப்படிங்கிற அந்த துணி இருக்கு இல்லையா? அதுக்கு உங்களுடைய பதில்? இது ஆடத் தெரியாத மேடை கொண்டு வந்தாங்க. தன் மீது இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யாமல் அது இது என்ன அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போதாக நினைக்கிறார். அது இல்லை. கலை யதார்த்தத்தில் நாம் தமிழர் கட்சி கொள்கிற வாக்கு என்பதெல்லாம் உதிரி வாக்கு தான், அமைப்பு இருக்காது. ஏன்னா அமைப்பாக திறந்தவர்கள் எல்லாம் அவருடைய தனிப்பட்ட சீமானுடைய தற்குறித்தனம், அவருடைய கொள்கை நிலைப்பாடு, அவர் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக மாறின்றது, அவருடைய திராவிட பெரியார் எதிர்ப்பு, இதெல்லாம் பல பேரை உண்மையான தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போராடுவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கு. இன்னும் சில பேர் எங்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்க முடியாதுன்னு சில பேர் சில மாற்று தமிழ் தேசிய அமைப்புகள்கிட்ட போயிருக்காங்க. அதில் அவங்க திறந்த மனதோடு ஒத்துக்கிருக்காங்க. இந்த 3000 பேர் என்கிற இந்த எண்ணிக்கை அவர்களால் கை செலவழித்து வண்டி பிடிச்சி வர முடிந்தவர்கள் தான். அது குறிப்பாக சில பெண்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் திமுகலே இருக்கோம்னு சொல்லி அதை நான் விளக்கம் கொடுக்குற தேவை இருக்குது. அன்றைக்கி மாண்பு முதலமைச்சர்கிட்டே சொன்னேன். அது பார்க்குறவங்க அப்படி தெரியும். தருமபுரியில் நாயக்கங்கோட்டைன்னு ஒரு கிராமம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒடுக்குமுறைக்கு உள்ளான கிராமம், சாதி ஒடுக்குமுறைக்கு. அந்த ஊரில் அண்ணன் ரமேஷ்னு ஒருத்தர் ஏற்கனவே மண்டல செயலாளர் இருந்தார் நாம் தமிழர் கட்சியில். அவர் போனாண்டே திராவிட முன்னேற்றத்தில் வந்துட்டார். அவர் ஏற்பாடோடு அந்த தருமபுரியிலேருந்து பல தொண்டர்கள் சேர்றாங்க. அந்த நாயக்கங்கோட்டையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சில பெண்மணிகள் நாங்கள் எங்கள் சிஎம்ஐ பார்க்கணும் வரணும்னு கேட்டுட்டதுனால ஒரு 100 பேர் அவங்க வந்தாங்க. அந்த 3500 பேர் 100 பேர் அவங்கள நான் தான் பெண்கள் வெளியே நிற்கக்கூடாது, உள்ளே நிற்கட்டு சிஎம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களும் மேலே மாண்புமிகு துணை முதலமைச்சர்களோட ஒப்புதலோடு மேலே உட்கார வச்சோம். அதை எடுத்து சில மீடியாக்கள் திமுக சேர்க்குறாண்டாங்க. அது நான் அப்போ கூட சொன்னேன், இங்கே எத்தனை பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா உண்மையிலேயே இந்த ஏற்பாடு மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஒப்புதலோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எங்களுக்கு அந்த தேதி எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. ஒரு சிறு கூட்டம் தான், நாங்கள் பந்த பசங்க சிறு கூட்டம் தான். ஆனால் அவர்களுக்காக முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து அது ஐடியாலஜிக்கல் வார். முதல்வர் சொன்னது தான், பெரியாரை தொட்டால் யாராக இருந்தாலும் நான் வருவேங்கிறது இருக்குல்ல, அதுதான் தந்தை பெரியாரை ஒரு தொட்டபோது நம்ம அமைதியாக இருக்க முடியாதுங்கிறத வெளிக்காட்டுவதுமா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒவ்வொரு நொடியாக இது ஒரு 2 மாதமாக நடந்த நிகழ்வு. ஒவ்வொரு அப்டேட்டையும் ராஜு என்னாச்சு, இன்றைக்கி யார் வந்தாங்க சொல்லும்போது அவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஆர்வமானது ஒருங்கிணைச்சு கொடுத்தாங்க. அதில் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ராஜு உங்களை பேசுங்க, அவங்கள நீங்கள் நம்பிக்கையாக கூப்பிடுங்க, இந்த அமைப்பு தான் சரியாக இருக்கும்போது அது பசங்களுக்கு பரவாயில்ல, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உங்களை ஆர்வமாக இருக்காங்க, இப்போ ஐடியாலஜிகள் நம்மளுக்கு இந்த கட்சி தான் சரிங்கிற ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது. இது தனிப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஏற்பாடு மட்டும் இல்லை. நான் இந்த மேடையில் கலைஞர் தொகை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பல்வேறு மாவட்டங்கள் மாவட்ட செயலர் இருந்தாங்க. குறிப்பாக தூத்துக்குடியிலேருந்து சுப்பையா பாண்டியன் ஒரு மாவட்ட செயலர் இருந்தார். அவரை மரியாதைக்குரிய இளைஞரணியுடைய துணைச்செயலாளரான ஜோயில் அவர் ஏற்பாடு அவங்களே பராமரித்து அவங்களே கூப்பிட்டு வந்தாங்க. அது மாதிரி இங்கே நெல்லை மாநகரத்துலேருந்து அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் ஏற்பாட்டிலையும் மரியாதைக்குரிய அவர் மாவட்ட செயலர் ஐயா மைதீன்கான் அவர் ஏற்பாட்டோட இதெல்லாம் பல்வேறு இடங்களில் அங்கே தாயுள்ளத்தோடு அவங்களை அரவணைச்சு வாங்கன்னு பேசி அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. கோவையில் பெருமரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டோடு அவர்கள் அந்த பசங்களை அரவணைச்சு கொண்டு வந்தாங்க. அவருக்கு துணையாக மாவட்ட செயலர் தொண்டாமுத்தூர் ரவி இருந்தாங்க. சேலத்தில் அமைச்சர் பணப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் துணையாண்டு கூப்பிட்டு வந்தாங்க. அது மாதிரி தருமபுரியிலேருந்து அண்ணன் பழனியப்பன் அண்ணன் மரியாதைக்குரிய
அண்ணன் தடங்கு சுப்பிரமணியம் அவர்களும் அமைச்சர்கள் ஐயா எம்ஆர்கே அவர்களும் கிருஷ்ணகிரியில் ஒரு பெரிய ஒரு 300-400 பசங்க எழுச்சியாக வந்தபோது அண்ணன் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் நேராக உட்காந்து அவங்களோட பேசி அந்த மாவட்ட அண்ணன் மதியழகன் அந்த மாதிரி மயிலாடுதுறையில் அண்ணன் மரியாதைக்குரிய நிவேதா முருகன் இப்படி பல்வேறு மாவட்டங்களில் இங்கேயான சேர்வானன் அவரோட தங்கை திவ்யான் ஒருத்தர் கூட்டும்போது எல்லா மாவட்ட செயல்களும் இது வந்து ஒரு இனத்துக்கு செய்கிற கடமையாக வருகிறவர்களை வாங்க நாங்கள் இருக்கணும்னு ஆதரவோடு அப்படி கொண்டு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இது ஒரு வெற்றியானி ஊடகங்களில் பாதிக்கப்படுதுன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் வார் வருகிற போது பெரியார் மீது ஒரு புழுதி வாரி வீசுகிற போது அதுக்கெல்லாம் பெரியார் தான் தலைவர், வாருங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று திராவிடத்தை நம்புங்கள், திராவிடம் தான் அடையாளம் என்று முதலமைச்சர் கொடுத்தது பதில் தான் அவருடைய அந்த அரவணைப்பு தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு பெரிய நிகழ்ச்சி, ஒரு சிறு நிகழ்ச்சி தான், ஆனால் பெருசாக ஐடியாலஜிக்காக பேசப்பட்டுச்சுன்னா தத்துவ ரீதியாக திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்று ஒரு சொல்கிற போது அந்த திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்கிற கும்பலிலிருந்து ஒரு தற்கொலை கூட்டத்திலேருந்து இல்லை திராவிடம் தான் எங்கள் ஐடென்டிட்டின்னு வர்றாங்கன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று கவனிக்கணும், விஜயும் தமிழ் தேசியம் பேசுகிறார், ஆனால் ஒரு சிங்கிள் மேன் வந்து விஜய்கிட்ட போனதாக இங்கே இல்லை, நாம் வச்சு வெளியே வர்றாங்க. அவங்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வர்றாங்கன்னா தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு முதலமைச்சர்களும் துணையாக இருப்பாருங்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை மாண்பு முதலமைச்சர் கொடுத்தாங்க. அதனால் முதலமைச்சரை நம்பி அந்த வருகிற பொறுப்பாளர்கள் வரதான் நான் பார்க்குறேன். இதோடு நிற்காது, இன்னும் பல பேர் வருவாங்க. பொதுவாகவே வந்து பாஜக வந்து ஒரு யுக்தியை கையாளும். ஒரு விஷயம் வெடிக்குது அப்படின்ற பட்சத்தில் வேற ஒரு விஷயம் அதை விட பெருசாக கொண்டு வந்து மக்களை திசை திருப்புற அந்த ஒரு யுக்தியை வந்து பாஜக கையாளும். இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா இங்கே யூஜிசி அப்படிங்கிற ஒரு விஷயம் விவகாரம் வந்து பெருசாக வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து பெரியாரை பற்றி தந்தை பெரியாரை வந்து அவர் பேசி இந்த மாதிரியான அவதூறுகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்காருல்ல, இது வந்து திசை திருப்பல் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறது? இது திசை திருப்பல்ங்கிற உள்ள அரசியல் ஒன்று இருக்குது. இது வந்து பாஜக செய்கிற யுக்தி தான். தான் செய்யாமல் தன்னுடைய கைக்கூலிகளை வைத்து தன்னுடைய தன் ஏவலாளர்களை வைத்து கொண்டு அதை செய்யும். அது சீமானை வைத்துக்கொண்டு இங்கே சரி செய்து இது வந்து இந்த இஷ்யூ மட்டும் இல்லை, தத்துவார்த்தமாகவே இது ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஊரில் நமக்கு என்ன சொல்லுவாங்க, நான் தான் படிக்கலை, நீ தான் எப்படியா படிச்சு நம்ம அப்பா அம்மா எனக்கும் உங்களுக்கு அப்படி தான் வளர்த்துருப்பாங்க நம்புறேன். நான் தான் ஆடு மாடு மேய்ச்சேன், நான் தான் ஒன்றுமே படிக்கலை, நீ எப்படியா படிச்சிரு. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற போதும் எப்படியா ஒரு சின்ன கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கியாவது பிள்ளைய படிக்க வைக்கணும். படிப்புங்கிறது நம்முடைய நீண்டகால தவமாக நமக்கு இருந்தது. அப்படி ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒரு ப்ரைடை சொல்லி படின்னு நம்ம சொல்கிறாங்க. மாண்பு முதலமைச்சர்களும் பெண்களுக்கு பல திட்டங்களை புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து, தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து, உயர்கல்விக்கு போனால் அவங்களுக்கு அதுக்கான எய்டை கொடுத்து, அதுக்கான இடஒதுக்கீடுக்கான உரிமைகளை கொடுத்து, பல நேரங்களில் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பள்ளிக்கல்வி தொடர்ந்து உயர்கல்வி வரை ஆராய்ச்சி கல்வி வரை நீ கட்டணமே இல்லாமல் படிக்க முடியும் நான் கேம்பஸை கொடுத்து, அதுக்கான படி என்று ஒரு அரசுகள் சொல்கிற போது ஒரு தற்கொலை மேடையில் நின்றுட்டு படிச்சுன்னு போகிறேன், ஆடு மாடு மேய், பால் பண்ண வை, பாலில் வந்து நீ மெட்டீரியல்ஸ் தடு, அதில் வந்து நீ வந்து உலகம் முழுக்க நீ வந்து போய் அதை தக்காளியை கொண்டு வா, தக்காளியை பயிரிடு, நீ வந்து அதை பனை ஏறு, பதனி இறக்கு, கல் இறக்குன்னு ஒருத்தர் பிற்போக்கு தான் பேசுனான்னா அவன் மூளைக்குள்ள இருக்கிறது வெறும் மலம்தான் பார்க்க முடியும். ஏன்னா கல்வி என்பது ப்ரைடு மட்டும் இல்லை, உரிமையாக இருக்குது. கல்வி கிடைக்காதனால தான் இந்த சமூகம் பின்தங்கி போனது. போரியலில் சிறந்து விளங்க சமூகம் தான், கல்வியலில் சிறந்து விளங்கின சமூகம் தான். ஒரு அவையார் இருந்தார், உண்மைதான். ஆனால் அவையாருக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எத்தனையோ புலவர்களுக்கு 2000 ஆண்டு இடைவெளி இருக்க, ஒரு வள்ளுவருக்கும் இன்றைக்கி வந்து புலவர்களுக்கு 2000 ஆண்டு இடைவெளி இருக்க, ஒரு ராஜராஜனுக்கு வந்து வீரனுக்கு 2000 ஆண்டு இடைவெளி இருக்க. இந்த இடைவெளியில் நடந்தது என்ன? இடைவெளியில் கலாச்சார மட்டத்தில் ஆரியம் உள்ளே வந்து தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக்கி படிக்காதே உனக்கு கல்வி வெளியே போ, நான் தான் படிப்பு வேதம் படிப்பதற்கும் வேதத்தை ஓதுவதற்கும், அன்றைக்கி கல்வி முறை வேதம் தான், திண்ணை கல்வியாக வேதம் இருந்தது. வேதம் படிப்பதற்கும் வேதத்தை ஓதுவதற்கும் நாங்கள்லாம் அத்தாரிட்டி என்று பார்ப்பனர்கள் சொன்னபோது அதை எதிர்த்து திராவிட இயக்கம் நடத்தி படின்னு உரிமையை வாங்கி கொடுத்தது இன்றைய முதலமைச்சர். அதனால தான் கல்வி எவ்வளவு கடன் தான் பரவாயில்ல, இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷனில் சர்வசிக்ஷா அபியான் கொடுக்க வேண்டிய சமக்கரா திட்டத்தில் வர வேண்டிய எந்த நிதியும் 2000 கோடி மாதம் 2000 கோடி அரசு ஒன்றிய கொடுக்கறதில்ல. ஆனால் இது வரைக்கும் ஒரு 5-6 மாதங்களாக 10,000 கோடிக்கு மேலே நிதியை கொடுத்து தமிழ்நாடு அரசே இதை கொடுத்து இன்றைக்கி செலவழிக்குதுன்னா கல்வி முக்கியத்துவம் தான். அப்படி படி என்று சொல்கிற போது ஒருத்தன் மேடையில் உட்காந்து நீ படிக்காத, நீ ஆடு மாடு மேய், நீ நல்லா வளையல், நீ நல்லா சண்டை போடுறியா, நீ வந்து இப்போ பாதுகாப்புன்னு ஒருத்தன் வந்து இது விளையாடுத்தனா பேசுவான்னா அவனுக்குள்ள ஒரு தற்குறித்தனம். அப்போ இந்த யாரை பயன்படுத்தலான்னு பாஜக பார்க்குது. இந்த தற்குறி நல்லா இப்போ பேசுகிறான், இப்போ இந்த தற்குறியை வச்சு நம்ம வந்து திசை திருப்பலாம். யூஜிசின்னு ஒன்று முக்கியமானது, ரொம்ப இன்றைக்கி மிக முக்கியமாக பாதிக்கப்படுற ஒன்றா இருக்குது. இப்போ வந்து கல்வி வந்து அதாவது பொதுப்பட்டியலுக்கு யார் காலத்தில் போச்சு அப்படிங்கிற விவாதத்தை எழுப்பலாம்னு சொல்லி பாஜக வேலையை ஒப்படைக்குது. நீங்கள் இன்றைக்கி யூஜிசி விவகாரத்தை நீங்கள் கேட்டதுனாங்க சொல்கிறேன். கல்வி இன்றைக்கி வந்து பொதுப்பட்டியல் இருக்குது.
திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனபோது பெருமரியாதைக்குரிய நாஞ்சில் மனோகரன் அவர்களும் பெருமரியாதைக்குரிய ஐயா முரசொலி மாறன் போன்றவர்களும் அந்த பாராமட்டத்துக்கு நின்று வாதாடி இது எப்படி பொதுப்பட்டியலுக்கு போச்சு, எமர்ஜென்சி காலத்தை கொண்டு போயிருக்கீங்க, கூடாதுன்னு சொல்கிறான். அந்த பாராமட்டம் அன்றைக்கி உத்தரவாதம் கொடுக்குது. அன்றைய இந்திரா காந்தி அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பாடத்திட்டத்திலோ பேராசிரியர் நியமனத்திலோ இல்லை அந்த வளாகத்தில் கேம்பஸ்க்கு தள்ளிட மாட்டோம், நாங்கள் தள்ள மாட்டோம். அதற்கு மாறாக ஆராய்ச்சி கல்விகளை வளர்ப்பதற்கு எய்டு பண்ணுறோம். பல்கலைக்கழக மானியக்குழு என்பது என்ன, மானியம் கொடுக்குறோம், எய்டு பண்ணுறோன்ட்டாங்க. அதை மோடி அரசு வரும் வரை காங்கிரஸ் இயக்கம் ஆண்டுச்சு. காங்கிரஸ் இயக்கம் ஆண்டபோது பாராமட்டத்தில் எடுத்து பேசுவோம், நாங்கள் நிறுத்தலை, நீதிமன்றத்துக்கு போகிறோம், நீதிமன்றத்தில் உத்தரவாதம் வாங்குகிறோம். ஒருபோதும் பாடத்திட்டங்களில் மாநில அரசுக்கு பாடத்திட்டத்தில் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வாங்குகிறோம். அதனால தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனுங்கிற இது சப்ஜெக்ட்டுங்கிறது ஸ்டேட் தான், அதான் நடைமுறையில் இருக்குது. இது நீங்கள் ஏன் மோடி அரசு தீவிரமாக இப்போ நாங்கள் இப்போ அன்னைக்கு பொதுக்கல்வி போயிட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்கல. நாங்கள் பாராமட்டத்திலையும் மக்கள் மட்டத்திலையும் போராடுறோம், நீண்ட இலக்கு வைக்கிறோம், எங்களோடு பிற மாநிலங்கள் ஒத்து வரணும், அரசியல் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வரணும். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் போராட்டமும் பாராமட்டத்தில் விவாதமும் நீதிமன்றத்துக்கு போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த பொதுப்பட்டியல் 76 2014 வரை இருக்கக்கூடிய 30 ஆண்டு காலத்தில் ஒரு முறையேனும் பல்கலைக்கழக மானியக்குழு துணைவேந்தர்களை நாங்கள் தான் போடுவோன்னு ஆளுநர் சொன்னாரா? பேராசிரியர்கள் நாங்கள் தான் நியமிப்போன்னு சொன்னாங்களா? நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் இப்படி மாற்றுங்கன்னு சொன்னாங்களா? நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா? அவங்க தலையிடலை காங்கிரஸ் அரசு இருந்தபோது. ஆனால் பாஜக அரசு வந்தபோது அந்த வேலையெல்லாம் செஞ்சிச்சு. துணைவேந்தரை ஆளுநர் தான் போடுவார். நீங்கள் துணைவேந்தருக்கு சூரப்பான ஒருத்தர் வெளியிருந்து இறக்குமதி ஆவார்னு சொன்னீங்க. தேர்தல் குழுவில் நாங்கள் தான் போடுவோம், நீங்கள் பாடத்திட்டத்தை நாங்கள் தான் தீர்மானிப்போன்றீங்க, சம்பளத்தை நாங்கள் தான் கொடுப்போம்னு சொன்னீங்க, இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் தான் தூக்குவோன்னு நீங்கள். ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் பதவி கூடாது, 6-7 ஸ்கூல்களுக்கு ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் போதுன்றீங்க. நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கேட்காம நீங்களாக ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க. இதை காங்கிரஸ் பண்ணலையே. கல்வி பொதுப்பட்டியல் இருந்தாலும் காங்கிரஸ் அதற்கான மரியாதையை கொடுத்தது, உதவி செய்தது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதற்கு மாறாக எங்கள் அனுமதி இல்லாமல் மாநிலங்கள் அனுமதி இல்லாமல் இங்கே பேராசிரியர் நியமனத்தை தலையிடுவது, ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுப்பது, பள்ளிக்கல்வித்துறையை மாற்றுவது, நிதியை நிறுத்துவதுங்கிற அராஜகத்தை செய்ததால் நாங்கள் மீண்டும் அந்த குரலை வலிமையாக நாங்கள் சொல்கிறோம். கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும், பொதுப்பட்டியல் கூடாது. பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டு. கன்கரண்ட் என்பது 2 பேரும் ஒத்திசை தானே. ஒரே ஒரு சிங்கிள் அஜெண்டா, நாங்கள் புதிய கல்விக் கொள்கை வைக்க போகிறோம் அப்படின்னு பாடத்திட்டத்தை உட்காந்து பேசணும்னு நினைக்கா கேட்டிங்களா? நீங்கள் உருவாக்கிட்டு கருத்தை சொல்லுங்கன்றீங்க. யூஜிசி டிராப்டிங் வரைவு வந்துருச்சு, வரைவறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. எந்த மாநில அரசு நீங்கள் இந்த யூஜிசி வரைவு கமிட்டி வைக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டீங்க? கேரளாவை கூப்பிட்டீங்களா? கர்நாடகா கூப்பிட்டீங்களா? ஏன் உத்தரப்பிரதேசத்தை கூப்பிட்டீங்களா? பீகாரை கூப்பிட்டீங்களா? மகாராஷ்டிரா கூப்பிட்டீங்களா? ஏன் கூப்பிட்டுருக்கணும்ல? கன்கரண்ட் லிஸ்ட்லாம் எல்லா ஸ்டேட்டையும் கூப்பிட்டுருக்கோம் இல்லையா? நீங்கள் ஒரு பாலிசியை ரெடி பண்ணிட்டு அதை அனுப்புறீங்க, இதில் கருத்தை சொல்லுங்க பண்ணும். அதுக்கு நாங்கள் அதுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் தானே. அப்போ தான் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இது ஏமாத்து வேலை. பொதுப்பட்டியலுக்கு இருந்தால் கூட காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆண்டபோது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருந்தபோது கூட அவங்க எங்களுக்கு தலையிடலை. ஆனால் நாங்கள் கூட்டணி இருக்கிற ஒவ்வொரு முறையும் இந்திய அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. பாராமன்ற வாதம் மக்கள் மன்ற போராட்டத்தில் மிக உறுதியாக இருக்கும். அது மாநில சுயாட்சியும் எங்களுக்கு பெரிய இலக்காக இருக்குது. ஏன்னா அரசியல் சட்டம் அப்படி மாறி இருக்குது. ஆனால் இந்த அரசு என்ன செய்யுதுன்னா, மாநிலங்களுக்காக பேசுகிறத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறத ஜனநாயக விரோதத்தில் செயல்பட்டு நீங்கள் அவங்க ஒன்று ஏற்றிட்டு எங்கள்கிட்ட கருத்துக்கு வர்றீங்க. அப்போ நாங்கள் எதிர்க்கிறோம். அப்படி யூஜிசி எதிர்த்து இங்கே அதாவது கழக மாணவர் அணி போராடுகிற போது, கழக இளைஞர் அணி போராடுகிற போது, கட்சி போராடுகிற போது ஒரு 6ஆம் தேதி கூட மாணவர் அணி டெல்லியில் போராட்டம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில். இப்படி ஒரு களத்தை செய்கிற போது ஒரு தற்கொலை உட்காந்துட்டு நான் ஆடு மாடு மேய்ப்பேன், நான் தக்காளி செய்வேன், நான் வெண்ணெய் செய்வேன், நான் பால் விச்சுவேன், நான் சண்டைக்கு போவேன், நானே செய்வேன் ஒருத்தன் தற்கொலையாக பேசிக்கிறான்னா அதை பேசுவதற்கான வாடகை வாயாக, வாடகை பெய்டாக அவனை பாஜக பயன்படுத்தி தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு வரலாற்று பின்னணியும் ஒப்பிட்டு உங்களுடைய பதில்கள் இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிங்க. ஏதாவது ஒரு வகையில் சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அனுதினமும் அது பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் சீமானோட பொய் புரட்டுக்களை வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்கு. இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.